10 வயது சிறுமி பாலியல் வன்கொடுமை வழக்கில் தற்போது கைது செய்யப்பட்டிருக்கக்கூடிய மோகன்ராஜ் மற்றும் கார்த்திக் ஆகிய இருவருக்கும் குண்டர் தடுப்பு சட்டம் பாய்ந்திருக்கிறது. சூலூர் காவல் நிலையத்தில் 10 வயது சிறுமி பாலியல் வன்கொடுமை வழக்கில் கைதான கார்த்திக் மற்றும் மோகன்ராஜ் மீது குண்டர் தடுப்பு சட்டம் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருந்தது இந்த வழக்கில் 10 வயது சிறுமி கொடூரமாக பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டு படுகொலை செய்யப்பட்டிருந்தார். இது சம்பந்தமாக கார்த்திக் மற்றும் மோகன்ராஜ் ஆகிய இருவரை போலீசார் கைது செய்திருந்தார்கள். இந்நிலையில் தற்போது 2 பேர் மீது குண்டர் சட்டம் பாய்ந்திருக்கிறது. முக்கிய செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் கார்த்திக் வழங்கிட கேட்கலாம். கார்த்திக், முழு விவரங்கள் என்ன பதிவு பண்ணுங்க. வணக்கம். தமிழ்நாட்டையே உலுக்கிய சூலூர் 10 வயது சிறுமி பாலியல் வன்கொடுமை கொலை வழக்குல பாத்தீங்கன்னா 2 பேரை சூலூர் காவல்படை கைது செஞ்சிருந்தாங்க. அதுல கார்த்திக் என்ற 33 வயதுடைய நபரும் மோகன்ராஜ் என்ற அவருடைய நண்பரும் இந்த வழக்குல சம்பந்தப்பட்டு சிறுமியை பாலியல் வன்கொடுமை செய்து கொடூரமாக கொலை செய்த பிரிவின் கீழ் இவர்கள் வழக்கு பதிவு செய்யப்பட்டிருந்தது. அதுல அந்த கார்த்திக் மீது பாத்தீங்கன்னா ஏற்கனவே 9 சட்டப்பிரிவுல போக்சோ வழக்கு உட்பட 9 பிரிவுல வழக்கு பதிவு செஞ்சிருந்தாங்க. மோகன்ராஜ் மீது பாத்தீங்கன்னா 4 பிரிவின்ல வழக்கு பதிவு செஞ்சாங்க. இந்த சூழல்ல இவங்க 2 பேர் மீது குண்டர் தடுப்பு சட்டம் போடப்பட்டிருக்குது. மேற்கு மண்டல ஐஜி ரம்யா பாரதியுடைய பரிந்துரையில மாவட்ட ஆட்சியர் பவன்குமார் உத்தரவின் பேர்ல பாத்தீங்கன்னா இவங்க 2 பேரும் குண்டர் தடுப்பு சட்டத்தில் கைது செய்யப்பட்டதாக அதுக்கான ஆவணங்கள் அவருடைய சிறையில அவருடைய கையில ஒப்படைக்கப்பட்டிருக்குது. மிக முக்கியமாக பார்க்கிறோம். 1 வருட காலத்துக்கு இவங்க ஜாமீனில் வெளிவர முடியாததும் இந்த வழக்கை இன்னும் அதிரடியாக காவல்துறை விசாரிப்பதற்கு இந்த பிரிவு சேர்க்கப்பட்டது மிக முக்கியமாக பார்க்கப்படுகிறோம். வரக்கூடிய நாட்கள்ல இவங்களை போலீசார் காவல் எடுத்து விசாரிக்க திட்டமிட்டு வருவதாகவும் கார்த்திக் அவரோட வலது கை மற்றும் கால் உடைந்து கோவை அரசு மருத்துவமனையில் இருக்கக்கூடிய சிறைவாசிகள் இருக்கக்கூடிய பிரிவுல சிகிச்சை பெற்று வருகிறார். மோகன்ராஜுக்கு மத்திய சிறையில அனுமதிக்கப்பட்டிருக்கிறார். இந்த சூழல்ல இந்த வழக்குல இந்த குண்டர் தடுப்பு சட்டம் போடப்பட்டது மிக முக்கியமாக பார்க்கப்படுகிறது. விவரங்களுக்கு நன்றி கார்த்திக்.